சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்ன வீட்டுல யாரையுமே காணோம், எல்லாம் எங்க போயிருப்பாங்க? என்னங்க புருஷனவே கை நீட்டி அடிச்சீங்க? இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்படி திருட்டு போன மாதிரி பின்னாடி வந்து பயமுறுத்தினா இது உங்களுக்கு நியாயமா இருக்கா? அது இல்ல, பின்னாடி இருந்து பாக்குறப்போ நீங்க புடவைக்கு பின் மாட்டுறதுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சது. அதான் உதவி பண்ணலாமே அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்தோட வந்தேன். அதுக்காக இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே. பின்ன அடிக்காம உங்களுக்கு கொஞ்சம் வாங்களா? இதே வேற யாராச்சும் இருந்தா கொஞ்சம் தான் செய்வாங்க. வேற யாராவதா? ஏங்க என்னங்க மறுபடியும் அடிக்க வர்றீங்க? இல்ல வேற யாராவதுன்னா புருஷன் பொண்டாட்டிக்கு இந்த மாதிரி சேலையில பின்னு குத்தி விட்டா ரசிப்பாங்க, அதத்தான் சொன்னேன். அதானே பார்த்தேன். என்னடா புத்தி மாறி போச்சோ, பேச்சு ஒரு மாதிரி இருக்கேன்னு. உங்களை பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இல்ல இல்ல அது அது நான் வேணா பின்னு குத்தி விட்டு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாத்துட்டு போங்க. வேண்டானா போங்க, எனக்கு என்ன. சரி கஷ்டப்படுறீங்களே, உதவி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல விடுங்க. என்ன இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட தானே வரணும், அப்ப நான் பாத்துக்கிறேன். வேலு வாங்க வாங்க. இத வரேன். என்னங்க என்ன? இருங்க, இந்தாங்க நீங்களே பெண் குத்துங்க. என்ன என்ன பண்றீங்க? இல்ல இல்ல, பெண் குத்தி விடுங்க. இருங்க நானும் வாங்கிக்கிறேன். என்னங்க என்னங்க பாத்துட்டு நிக்கிறீங்க? பின்ன குத்தி விடுங்க. இல்ல குத்தி விடுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு குடுக்கல் வாங்கல் இருக்கு. அது என்ன வேலு? இல்ல வேலு அங்கே இல்ல. என்னாச்சு இன்னைக்கு? தொட்டாலே கோபப்படுவீங்க, இன்னைக்கு என்னடானா ஆளே வேற மாதிரி இருக்கீங்க. அதுவா? என்ன அது வேலு? உங்களை சொன்னா கேளுங்க. எனக்கு வேலு என்ன இது? நீங்க எப்படி? அம்மா சிலிண்டர் வேணும்னு கேட்டிருந்தாங்க, அதான்.
ம், அம்மா இதுல சைன் பண்ணுங்கம்மா. அம்மா என்ன யோசிக்கிறீங்க? என்னம்மா அப்படி பாக்குறீங்க?